Welcome to Massive Tech channel. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா blockchain technology. ஸோ வீடியோ வந்து முடிகிற வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து blockchain technology பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் blockchain? அதாவது blockchain என்னன்னு பார்ப்போம். It is defined as the chain of blocks that contains information. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது, அதை வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா சம் இன்ஃபர்மேஷன் இல்லை டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து பிளாக் செயின் சொல்கிறாங்க. த பர்பஸ் ஆஃப் பிளாக் செயின் இஸ் டு சால்வ் தி டபுள் ரெக்கார்ட்ஸ் வித்தவுட் தி நீட் ஆஃப் ஏ சென்ட்ரல் சர்வர். அதாவது ஒரு சென்டர் வந்து சம் டிரான்சிஷன் வந்து ரிசீவருக்கு அனுப்புகிறாரு. ஸோ அந்த டேட்டா வந்து பிட்காயினாக ஸ்டோர் ஆகும், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பிளாக்ல. ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் சர்வர் வந்து தேவைப்படாது. யூஸ் ஆஃப் blockchain. ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, blockchain is used for secure transfer of items like money, property, contracts. ஸோ blockchain வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மணி, ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி செக்யூராகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து மெயினாக ட்ரான்சிஷன் பண்ணதை யூஸ் பண்ணுறாங்க. Once a data is recorded in the blockchain, is difficult to change it. Blockchainல ஒரு வாட்டி நீங்கள் டேட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து திரும்பி சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் blockchain is not. அதாவது blockchain is not a bitcoin, but it is a technology behind bitcoin. blockchain வந்து பிட்காயின் கிடையாது, ஆனால் பிட்காயின் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் blockchain டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பிட்காயின் என்னன்னு பார்ப்போம். பிட்காயின் இஸ் அ டிஜிட்டல் டோக்கன், அதாவது பிட்காயின் டிஜிட்டல் டோக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் டோக்கன் வந்து யார் ஓன் பண்ணியிருக்கான்னு பார்க்க தான் வந்து இந்த பிளாக் செயின் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் பிட்காயின் நாட் ஈக்குவல் டு பிளாக் செயின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த டயக்ராமில் பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 இதுமாதிரி 3 பிளாக் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஷ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆஷ் இதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இந்த ஆஷ் இருக்கிறதுனால தான் இந்த பிளாக் செயின் வந்து ரொம்ப செக்யூராக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரீவியஸ் ஆஷன் ஸ்டார்டிங் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆஷ் 000 இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஜீனிஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வர எல்லா பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் இது வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது. சப்போஸ் இந்த பிளாக் ஆக்ட் பண்ணாலும் மற்ற எல்லாமே வந்து இன்வேலிடாக மாறிடும். ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த ஆஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பிளாக் செயின் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்காயின் பிளாக் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு பிளாக்ல வந்து எப்படி வந்து டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃப்ரம்ன்றது வந்து சென்டர், நேம் வந்து சாம். அதே மாதிரி டூன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர், நேம் வந்து பீட்டர். ஸோ அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்சிஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும். ஆனால் இது வந்து விஷுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டோர் ஆகாது, ஆஷாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அது என்னென்னு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் காம்பனன்ட்ஸ். அதில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா, செகண்ட் ஒன் ஆஷ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஷ் ஆஃப் ப்ரீவியஸ் பிளாக். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். டேட்டா, ஆஷ், ஆஷ் ஆஃப் தி ப்ரீவியஸ் பிளாக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இல்லை வாட் இஸ் ஆஷ்? ஃபிங்கர் பிரிண்ட் விச் இஸ் யூனிக் டு ஈச் பிளாக். அதாவது ஆஷ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஒரு பிளாக்கும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பிளாக் செயின் வந்து மோர் செக்யூராக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஆஷ் இருக்கும். ஸோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து ஒரு பிளாக்குக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா அது வந்து இப்படி தான் வந்து அதில் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸாக ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் பிளாக் செயின் வந்து ரொம்ப செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த மெக்கானிசம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் செக்யூராக இருக்கணும்னா இந்த மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 இந்த மாதிரி 3 இருக்குது.
ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது. பிளாக் ஒன்று சப்போஸ் ஹேக்கர் வந்து பிளாக் ஒன்று வந்து ஹேக் பண்ணணும்னு நினச்சாலும் மற்றதெல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ பிளாக் ஒன்று ஹேக் பண்ணாலும் பிளாக் 2 ஹேக் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் மேலே ஆகும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் எல்லாமே வந்து இன்வேலிடாக மாறிடும். ஸோ இதில் இன்டர் கனெக்டடாக இருக்க எல்லா பிளாக்ஸும் வந்து இன்வேலிடாக ஆகிடும். ஸோ அதனால் ஹேக்கரால் ஹேக் பண்ண முடியாது. அதேமாதிரி ஹேக் பண்ண ட்ரை பண்ணாலும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் பிளாக் செயின் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மெக்கானிசம் வந்து பிளாக் செயினில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு பிளாக் செயின் ட்ரான்சிஷன் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்சிஷன் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ட்ரான்சிஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் நடந்த டேட்டா வந்து ஒரு பிளாக்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிளாக்காக வந்து இன்டர் கனெக்டட் ஆகும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ட்ரான்சிஷன் நடக்கும். ஒய் டு வி நீட் பிளாக் செயின்? எதுக்கு பிளாக் செயின் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் சேவ் ஆகும். ட்ரான்சிஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஃப்ராட் ப்ரிவென்ஷன் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி நோ நீட். அதாவது தேர்ட் பார்ட்டி நோ நீடுனா நீங்கள் சென்டர்லேருந்து ரிசீவர் வந்து சம் ட்ரான்சிஷன் நடக்கும் போது இன் பிட்வீனில் கவர்மெண்ட் இல்லை பேங்க் எதுவுமே வந்து ட்ரான்சிஷன் பண்ண தேவையில்லை. அதாவது சென்ட்ரல் சர்வர் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதனால தான் பிளாக் செயின் வந்து மெயினான அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக், ப்ரைவேட். பப்ளிக்னா விசிபிள் டு எவ்ரி ஒன் ஆன் இன்டர்நெட். ஸோ பப்ளிக் அந்த பிளாக் செயின் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் எல்லாரும் வந்து அந்த பிளாக் செயினில் இருக்க நெட்வொர்க் கீ பார்த்தீங்கன்னா 2 கீ இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும். இதுவே ப்ரைவேட்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கீ ஒன்று இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ப்ரைவேட் வேரியன்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி வித்தின் அன் ஆர்கனைசேஷன் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதான் 2 வேரியன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாக் செயின் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார், ஐஓடி, ஹெல்த், சயின்ஸ் அண்ட் ஆர்ட், ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். அதாவது பிளாக் செயின் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட், ஸோ செக்யூராக இருக்கிறனால இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஐஓடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க ஐஓடி யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஹெல்த்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் ஆர்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். ஸோ இதான் யூஸ் கேசஸ். நெக்ஸ்ட்டு சேலரி பேக்கேஜ். அதாவது பிளாக் செயின் சப்போஸ் கோர்ஸ் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எவ்வளோ சேலரி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெவலப்பருக்கு 10 LPAலேருந்து 15 LPA வரைக்கும் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.